முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒட்டிசுட்டான் பிரதேசத்திலே தான்தோன்றி ஈஸ்வரனாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேகாவினேஸ்வர பெருமானுக்கு மகோத்சவ விஞ்ஞாபனம் ஆரம்பமாகி இன்றைய தினம் ரதோற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் 3 சித்திரத்தேர்கள் அமைய பெற்று இன்று இழுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. பக்தர்கள் காவடிகள், தூக்கு காவடிகள் போன்றவற்றினை எடுத்து பரவசத்தில் வேகாவினேஸ்வர பெருமானை நோக்கி ஒட்டிசுட்டான் தான்தோன்றீஸ்வரனை நோக்கி வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டிசுட்டான் தான்தோன்றீஸ்வர பெருமானுக்கு இப்பொழுது நேர்த்திக் கடன்களை அடியார்கள் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். மெல்ல மெல்ல தூக்கு காவடிகள் ஆலயத்தை நோக்கி ரதத்தின் பின்புறம் செல்வதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றது. அரகர மகாதேவா எம்பெருமான் சிவபெருமான் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டிசுட்டான் தான்தோன்றீஸ்வர பெருமான் எல்லாருக்கும் அருள்மொழியை அள்ளி பொழிவார். இந்த ரதோற்சவத்தை காண்பதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றோமோ தெரியாது. வேகாவினேஸ்வர பெருமான் ரதத்தை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றார். 3 சித்திரத்தேர்கள் அமைய பெற்று 3 சித்திரத்தேர்களிலும் முதல் தேரில் பிள்ளையார், 2வது தேரில் வேகாவினேஸ்வர பெருமான், 3வது தேரில் முருகப்பெருமான் சமீத அமர்ந்து குடும்ப சகிதமாக இப்பொழுது வீதி உலா வெளிவரப் போகின்றார் வேகாவினேஸ்வர பெருமான். மெல்ல மெல்ல அந்த சித்திரத்தேர் அசைந்து அந்த சித்திரத்தேரில் ஏறுவதற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றது. இதோ வேகாவினேஸ்வர பெருமான் அந்த சித்திரத்தேரில் ஏறுகின்றார். எல்லாம் வல்ல சிவபெருமான், இன்று எங்களுடைய மக்களை ஆளுகின்ற சிவபெருமான் ஒட்டிசுட்டான் தான்தோன்றீஸ்வரன் இப்பொழுது தேரில் ஏறுகின்றார். இந்த தேர் ரதோற்சவத்தை காண்பதற்கு கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எம்பெருமான் ரதத்தில் மெல்ல மெல்ல ஏறி ஆரோகணிக்க இருக்கின்றார். இன்றைய தினம் அழித்தல் தொழிலை காட்டும் விதமாக இன்று ரதோற்சவ நிகழ்வு இடம்பெறுகின்றது. இதோ மெல்ல மெல்ல வடக்கயிற்றினை பக்தர்கள் பிடித்து 3 சித்திரத்தேர்களும் மெல்ல மெல்ல நகர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அடியார்களின் பக்தி பரகோஷங்களிலும் அரோகரா கோஷங்களுக்கு மத்தியிலும் வேகாவினேஸ்வர பெருமான் வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சிவபூமியிலே வேகாவினேஸ்வர பெருமானின் ரதோற்சவத்தை காண்போம்.